இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த மலைப்பொழிவில் ஆரம்பித்து ஆண்டவருடைய போதனை பகுதியாக அது இருக்கும். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், அதை தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் இருக்கும். 8ஆம் அதிகாரத்தில் இருந்தால் விண்ணரசு பணி, பொதுவாழ்வு பணி தொடரும். இங்கெல்லாம் போதனையை மட்டும் கொடுப்பார். இந்த 6ஆம் அதிகாரத்திலே 3 முக்கியமான செயல்கள், யூதர்கள் மேற்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான செயல்கள்: ஜெபம் செய்வது, நோன்பிருப்பது, தர்மம் செய்வது. இந்த 3 காரியங்களின் வழியாக அந்த 3 காரியங்களை எப்படி முழுமையாக செய்யலாம் என்றால், பிறர் பார்ப்பதற்காக அல்ல, மறைவாய் உள்ள உங்கள் தந்தை காணும் விதத்திலே நீ மறைவாக செய்யுங்கள் என்று அந்த செயல்களை எல்லாம் புடமிட்டு ஜொலிக்க வைப்பதைப் போன்று அதை எப்படி செய்ய வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை கொடுத்த பிறகுதான் இன்று உண்மை செல்வம் என்ற தலைப்பிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். மண்ணுலகில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள். அந்த விண்ணுலகில் செல்வம் சேர்ப்பதற்கு சிறந்த வழிகளாக இருப்பது தான் இந்த 3: ஜெபம், தவம், நோன்பு. இவற்றின் வழியாக நீங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள். அந்த செல்வத்திற்குத்தான் மதிப்பு உண்டு. இறப்பிற்கு பிறகு, இறக்கின்ற நேரத்திலே எவ்வளவு பணம் பேங்கில் வைத்திருக்கின்றார், எத்தனை கட்டடங்கள் கட்டியிருக்கின்றாய், எவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கின்றாய், இதன் அடிப்படையில் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அதுவெல்லாம் மண்ணுலகில் இருப்பதையெல்லாம் பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணுமிட்டு திருடுவர் என்று சொல்லிவிட்டு, அழியாத செல்வம் இந்த 3 நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடியதுதான் என்று தெளிவாக ஆண்டவர் இங்கே சொல்லிவிடுகின்றார். பிறகு உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். விண்ணக செல்வத்தை சேர்த்து வைக்கின்ற போது நமது உள்ளம் அங்கே இருக்கும். மண்ணகத்தை சேர்த்து வைக்கின்ற போது அந்த மண்ணக செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருக்கும். இதற்கு சிறந்த உதாரணமாக புனித அந்தோனியார். அவரை ஒரு முறை ஒரு பணக்காரர் அதிகமாக செலவு செய்து வீணாக இந்த உலகத்தில் அதிக வட்டி வாங்கி வாழ்ந்த ஒரு நபர். அவர் இறப்பிற்குள்ளே அவருக்கு பிரசங்கம் வைக்க வேண்டும், அந்த இறப்பின் திருப்பலியிலே பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்தோனியார் இறைவனின் வல்லமை பெற்றவராக இருக்கின்ற காரணத்தினால், இதோ இவருடைய உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் இவருடைய உள்ளம் இங்கே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் எல்லோருக்கும் ஒன்றும் புரியவில்லை. எப்படி உடல் இங்கு இருக்கும், உள்ளம் எங்கோ இருக்கும்? ஒருதான் உடல் உள்ளம் சேர்ந்த விதத்தில் இறந்து விட்டாரே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு, எப்படி நீங்கள் அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று அந்தோனியாரை பார்த்து கேட்கின்றார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் இவருடைய வீட்டிற்கு செல்லுங்கள், அங்கே பணப்பெட்டி வைத்திருக்கின்ற இடத்திலே இவருடைய உள்ளம் இருக்கும், போய் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். நம்ப முடியவில்லை என்றாலும் அவர்கள் செல்கின்றார்கள். சென்று பார்க்கின்ற போது அந்த இடத்திலே அவருடைய இதயம், உள்ளம் இருப்பதை பார்த்து எடுத்து வருகின்றார்கள். இதுதான், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும். அதிக வட்டி வாங்கி கொடூரமாக மக்களை வதைத்து வந்த அவன் இறந்த பிறகு அவனுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உள்ளம் இருக்கிறது. இந்த செல்வம் அழிந்துவிடும், அதுவும் தெளிவாக சொல்லிவிடுகின்றார் ஆண்டவர் இயேசு. எனவே நாம் எங்கே விண்ணக செல்வத்தை சேர்த்து வைக்கின்றோம்? விண்ணகத்திலாம் நாம் மேற்கொள்ளுகின்ற சிறு சிறு பக்தி முயற்சிகள் எல்லாம், தினமும் கலந்து கொள்ளுகின்ற திருப்பலியில் நாம் உட்கொள்ளுகின்ற உணவு, திரு உணவு, இதுவெல்லாமே விண்ணகத்தில் சிறுக சிறுக நமக்காக செல்வத்தை சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, கணக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மிடம் இருக்கின்ற இந்த உலகு சார்ந்த பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு திருப்பலின் வழியாக மன்னிக்கப்பட்டு நாம் புனிதமடைகின்றோம் என்பதை எண்ணி பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆகாபு அரசனின் மகளாகிய யூதாவின் அரசி அத்தலியா என்பவள் அழிக்கப்படுகின்றாள், கொலை செய்யப்படுகின்றாள். இந்த ஆகாபு மன்னன் முழுவதுமாக அவன் தலைமுறையையே அழிக்கின்றான். காரணம் என்ன? அவன் பாகாலுக்கு, நமது யாவே கடவுளை மறந்து பாகாலுக்கு ஊழியம் செய்து வந்த காரணத்தினால் அவன் குடும்பம், அவன் குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே அழிக்கப்படுவார்கள். அதில் கடைசியாக அழிக்கப்படுபவள் தான் இந்த அத்தலியா என்பவள். கோவிலுக்குள்ளே நுழைய விடாமல் அவளை கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று கோவிலுக்கு நுழைவதற்கு முன்னதாகவே அவள் கொலை செய்யப்பட்டு விடுகின்றாள். கடவுளுக்குரியவர்களாக இருக்கின்ற போது கடவுளிடம் இருப்போம்,
கடவுளை எதிர்த்து வாழும் எண்ணம் கொள்ளவர்களாக இருந்தால் நாம் இருக்கின்ற இடத்திலேயே நாம் அழிக்கப்பட்டு விடுவோம். நாம் கடவுளை சார்ந்து வாழ்கின்றோமா அல்லது அவரை விட்டு விலகி வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். ஆமென்.